ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எப்பயுமே இட்லி தோசை ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரே வெரைட்டியில் 2 விதமான பொங்கல் பார்க்க போகிறோம். இது வந்து இன்றைக்கி நான் திணை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் திணை எடுத்தோம், 2 டம்ளர் திணை எடுத்தோம்னா 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 2 டம்ளர் திணை எடுத்திருக்கேன். நல்லா 1 டம்ளர் ஃபுல்லாக வந்து பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம எப்பயும் போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்க வேண்டியதான். பாசிப்பருப்பாக லைட்டாக வந்து வறுத்துட்டு நீங்கள் சேருங்க. திணை வந்து வறுக்க தேவையில்ல, டேரெக்டாக திணை போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு மட்டும் நல்லா வறுத்துட்டு சேருங்க. இதுக்கு வந்து ஒரு டம்ளர் திணைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு ஒரு 4 to 5 விசில் வச்சோம்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தா அது மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் காரமும் செய்ய போகிறேன், இனிப்பும் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ரேண்டமாக வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் ஊற்றிக்குவோம். 1 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 கப் அளவு தேங்காய். இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா, இதை வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. காரம் வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கார பொங்கல் தாளிக்கிறதுக்கு மாதிரி மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து போட்டாச்சு. இப்போ வந்து இது நல்லா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மாதிரி சாஃப்டான டெக்ஸ்சராக பொங்கல், ரியல் பொங்கல் மாதிரியே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை போட்டுட்டு நம்ம நெய் ஊற்றி வெறும் முந்திரி திராட்சை, ஏலக்காய் தூள். நான் ஏன் வந்து இந்த தாளிக்கிற ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன்னா, உங்களோட வந்து பொண்ணான டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணான்னு தான். ஏன்னா யூஸ்வலாக எல்லாருமே பொங்கலுக்கு ஒரே மாதிரி தான் தாளிப்போம். ஸோ நானும் இனிப்பு பொங்கலுக்கு நெய் ஊற்றி வெறும் முந்திரி திராட்சை போட்டிருக்கேன். அதே மாதிரி கார பொங்கலுக்கு மிளகு, ஜீரகம், இஞ்சி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தழை, அவ்வளோதான். இதுதான் போட்டிருக்கேன். இதுக்கு அதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி தான். இப்போது இந்த 2 பொங்கலுமே வந்து நீங்கள் சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திணை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக, நம்ம எப்பயும் யூஸ்வலாக பச்சரிசியில் பொங்கல் தான் சாப்பிடுவோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றப்ப பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பச்சரிசிக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு அது மாதிரி போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.